ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் பெர்சன்டேஜிலிருந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயராக என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை இப்போ பார்க்கலாம். 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை எவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 96 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதனுடைய அசல் விலை எவ்வளோ அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா, அசல் விலை வந்து அதாவது இங்கே கொடுத்துருக்கிற விலை உயர்வு அப்படிங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் விலை உயர்வு அப்படின்னா 20% விலை உயர்வு. அப்போது இங்கே கொடுத்துருக்கிற ஆன்சர் வந்து 120% வந்து கொடுத்துருக்காங்க. அசல் விலை வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 100% என்ன அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 120% வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, 96ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது அசல் விலை அப்படிங்கிறது 100% வந்து என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 120% வந்து 96 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 120 × x = 100 × 96. அதை கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்னென்னு கிடைக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து 80 அப்படின்னு வருது. அப்போ 100% அப்படிங்கிறது வந்து 80. அப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த உளுந்தம்பருப்பின் அசல் விலையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அசல் விலை எவ்வளோ அப்படின்னா 80 ரூபாய். அதாவது அசல் விலைன்னு கேட்டாவே என்ன அப்படின்னு நம்ம வச்சுக்கணும் அப்படின்னா அது 100%ன்னு வச்சுருக்கணும். விலை உயர்வு வந்து அந்த 100லேருந்து எத்தனை பர்சன்டேஜ் உயருதோ அதான் விலை உயர்வு. 20% உயர்ந்திருக்குன்னு இருக்காங்க. அப்போ 120%ங்கிறது தான் 96. அப்போ 100% கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்து வந்துடும். இப்படி செய்யலாம். இன்னொரு மாடல் எப்படி செய்யலாம் அப்படின்னா 120%ங்கிறது என்னன்னு சொல்லியிருக்காங்க, 96ன்னு சொல்லியிருக்காங்க. 20% எத்தனை இருக்குது, அப்போ அதில் எத்தனை 20% இருக்குன்னா 6 × 20% இருக்குது. 6 20 120. அப்போ ஒரு 20% எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கிறோம், எவ்வளோ அப்படின்னா 16. அப்போ நமக்கு என்னென்னா 100%. அசல்னா என்ன சொன்னோம், 100%. அப்போ 100% என்ன எவ்வளவு, அப்போ 5 × 16 80. இந்த மாதிரியும் செய்யலாம். ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர் ஆகும். தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய எத்தனை லிட்டர்கள் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு வந்து 50 லிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொள்ளளவுனா முழு கொள்ளளவு. அப்போ அந்த 50 லிட்டர் அப்படிங்கிறத என்ன அப்படின்னா 100% நம்ம வச்சுக்கணும். தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு வந்து எவ்வளவு, 50 லிட்டர். அப்போ அதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், 100%ன்னு வச்சுக்கிறோம். அதில் எத்தனை பர்சன்டேஜ் வந்து தண்ணி நிரம்பி இருக்கான், 30% வந்து நிரம்பி இருக்குது. அப்போ அந்த 30% வந்து எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். 100%ங்கிறது தான், அதாவது அந்த தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு எவ்வளோ சொல்லியிருக்கோம், 50 லிட்டர். அதுதான் வந்து என்னென்னா 100%. அப்போ நம்ம இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கிறோன்னா 30% வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்போ 100 லிட்டர் வந்து 100%ங்கிறது 50 லிட்டர். அப்போ 10%ங்கிறது 5 லிட்டர். அதாவது அந்த ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணோன்னா 5 லிட்டர். இப்போ 10% 5 லிட்டர்னால் 30% எவ்வளவு, 15 லிட்டர். இதை கண்டுபிடிச்சிட்டோமா, 30%ங்கிறது 15 லிட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் நமக்கு தேவைப்படுது, 20% வந்து தேவை, அப்படி தானே. மொத்தம் வந்து 50% தற்போது உள்ள தண்ணீர் எவ்வளவு, 30% தண்ணி தான் இருக்குது. மொத்த டோட்டல் கொள்ளளவு எவ்வளவு, 100%ங்கிறது 50 லிட்டர். தற்போது இருக்கிற தண்ணீர் வந்து 30% தான் அதில் இருக்குது. அந்த 30% எவ்வளோ எவ்வளவு, 15 லிட்டர் தண்ணி தான் இருக்குது, 15 லிட்டரு. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 30% தண்ணிங்கிறது 15 லிட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் தேவைப்படுது, 20% வந்து தேவைப்படுது. அப்போ அந்த 20% என்னென்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ 20%ங்கிறது 10 லிட்டர் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். 10 லிட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதான் 10%ங்கிறது நம்ம வந்து 5 லிட்டர் ஏற்கனவே கண்டுபிடிச்சோம்ல, 10%ங்கிறது 5 லிட்டர். அப்போ 20%ங்கிறது என்ன, 10 லிட்டர், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் வந்து 50% தண்ணீர் நிறைய நமக்கு வந்து எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுது, 10 லிட்டர் தண்ணி வந்து தேவைப்படுது. ஒரு தண்ணீர் தொட்டியில் 50 லிட்டர் தண்ணி இருக்குது. 50 லிட்டருங்கிறது நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், 100%ன்னு வச்சுக்கிறோம். அதில் எத்தனை பர்சன்டேஜ் தண்ணி தான் இருக்குது, 30% தண்ணி தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 100%ங்கிறது 50 லிட்டர். அப்போது 50%ங்கிறது 25 லிட்டர். அப்போ தற்போது எவ்வளோ இருக்குது, 30% தான் இருக்குது. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எத்தனை பர்சன்டேஜ் தண்ணி இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். 15 லிட்டர் தண்ணி தான் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க என்ன கேட்குறாங்க, 50% தண்ணி நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோம்னா 30% அங்கே ஏற்கனவே இருக்குது. இன்னும் எத்தனை பர்சன்டேஜ் தேவைப்படுது, 20% தான் தேவைப்படுது. அப்போ அந்த 20%ங்கிறது எத்தனை லிட்டர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். 25 கிலோகிராமில் 3.5 கிலோகிராம் எத்தனை சதவீதம், இது ரொம்ப ஈஸி தான். 25 அப்போ என்ன பண்ணுறோம், 3.5 வந்து
அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அப்போ 3.5/25 இன்ட்டு 100 போட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 14%. 4% ஆஃப் 400 மைனஸ் 2% ஆஃப் 800 என்னன்னு கேட்டிருக்காங்க. இன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்னா அதில் நடுவில் பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 400 இன்ட்டு 4/100 அடுத்து இந்த 800 இன்ட்டு -2/100 போட்டு கேன்சல் பண்ணுறோம். என்ன வருது நமக்கு 16 - 16. ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்குது. ஆன்சர் வந்து 0. இதுக்கான ஆன்சர் என்ன 0. இதை அப்படியே போட்டு கேன்சல் பண்ணுறோம், வேறு எதுவுமே இல்லை. 400-இன் 30%-இன் மதிப்பின் 25% என்ன? இதுவும் அதே மாதிரி தான். 400 இன்ட்டு 30/100 இன்ட்டு 25/100 போட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். போட்டோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது அப்படின்னா 30ன்னு ஆன்சர் கிடைக்குது. ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டையின் விலை 90லிருந்து 50ஆக குறைந்தது எனில் குறைப்பின் சதவீதம். இப்போ வந்து 90லேருந்து 50ஆக குறையுது. அப்போ எவ்வளோ ரூபா குறைச்சிருக்காங்க, 40 ரூபா குறைச்சிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 90 ரூபாய்க்கு 40 ரூபா கம்மி அப்படின்னா 100க்கு பர்சன்டேஜ் தானே கேட்டிருக்காங்க. 90க்கு 40 ரூபா கம்மி அப்படின்னா 100க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கொடுத்து கேன்சல் பண்ணோன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 44 4/9% வருது. ஆன்சர் வந்து 44 4/9. 90க்கு 50ன்னு போடக்கூடாது. 90ல் எவ்வளோ 50 ரூபா கம்மி பண்ணால் எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க, 40 ரூபா. 50ஆக குறைஞ்சிருக்குது. அப்போ எத்தனை ரூபா கம்மி பண்ணியிருக்காங்கன்னா 40 ரூபா கம்மி பண்ணியிருக்காங்க. அதை தான் போடணும். 90 - 50 = 40. குறைவு எவ்வளவோ அதை தான் போடணும். 240 என்ற எண் 15% குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும்? 240 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 100%ன்னு வச்சுக்கிறோம். அதில் எத்தனை பர்சன்டேஜ் குறையுது, 15% குறைச்சா நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது 2 மாடலில் செய்யலாம். 100%ங்கிறது 240ன்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிவிட்டால் 10% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா, 24. நமக்கு வந்து 15% குறைக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு 5%. 10%ல் பாதி தான் வந்து 5%. அப்படி தானே. அப்போ 12. அப்போ 24யும் 12யும் கூட்டினோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 36ன்னு கிடைக்கும். இந்த 15% தான் என்ன பண்ணிட்டாங்க, இதுலேருந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அப்போ 240ல் 36 மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு என்ன ஆன்சரோ அது வந்து கிடச்சிரும். இல்லைனா இப்போ இதே மாதிரியே போட்டுக்கலாம். 240ல் 15% எவ்வளோன்னு பார்க்குறோம். 15/100 போட்டால் நமக்கு 36 கிடைக்குது. அப்புறம் 240லேருந்து 36 மைனஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு வந்து என்ன ஆன்சர், அது 204 அப்படிங்கிறது ஆன்சராக கிடைக்குது. 48-இன் 48% = Z-இன் 64% எனில் Z-இன் மதிப்பு என்ன? இது அந்தந்த இடத்துல அப்படியே அப்ளை பண்ணணும். 48 இன் வந்தால் என்ன பண்ணணும், பெருக்கல். அப்போ பெருக்கல் 48/100 போட்டோமா. அடுத்து Z இன் போட்டிருக்காங்களா, அப்போ பெருக்கல் 64/100 போட்டு கேன்சல் பண்ணுறோம். Z வேல்யூ என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 36ன்னு கிடைக்குது. Z வந்து 36. ராம் வாங்கிய 36 மாம்பழங்களில் 5 மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதம். 36 மாம்பழத்தில் 5 மாம்பழம் அழுகிட்டு இன்ட்டு 100 அவ்வளோதான். 36/5 5/36 இன்ட்டு 100 அவ்வளோதான். 36 மாம்பழத்தில் 5 மாம்பழம் அழுகிட்டு அப்படின்னா 100க்கு எவ்வளோ கண்டுபிடிக்கிறோம். அது வந்து நமக்கு கரெக்டாக புள்ளியில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், கரெக்டாக வந்து பெருக்கி போடுறோம், வகுத்து போடுறோம். 125/9 வகுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கிது, 13.88% கிடைக்குது. அப்போ 8 அப்படின்னு போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 5க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு நம்பர் சேர்த்துருவோம்ல. அதனால் நமக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா 13.89. இங்கே 8 கூட நமக்கு ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. அதை போடக்கூடாது. ஏன்னா 13.88 அதுக்கப்புறமும் என்ன ஆகும், மறுபடியும் 8ன்னு போயிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 5க்கு மேலே இருந்தால் என்ன பண்ணிடலாம், ஒரு நம்பர் இங்கே சேர்த்திக்கலாம். அதனால் 13.89% ஆன்சர். ஒரு உலோக கலவை 15% தாமிரத்தை கொண்டுள்ளது. 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது? உலோக கலவை ஒன்று இருக்குது. அப்போ உலோக கலவையை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கணும் அப்படின்னா 100%ன்னு வச்சுக்கணும். அதில் எத்தனை பர்சன்டேஜ் தாமிரம் இருக்குது, 15% வந்து தாமிரம் இருக்குது. தாமிரம் உலோக கலவைன்னு எழுதிக்கோங்க. தாமிரம் வந்து 15%, உலோக கலவைங்கிறது 100%. 100%ல் 15% தாமிரம். இப்போ வந்து தாமிரம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 600 கிராம் தாமிரத்தை பெற எந்த அளவு உலோக கலவை பெறப்படுகிறது? எந்த அளவு உலோக கலவை அப்படிங்கும்போது தாமிரத்துக்கு நேராக 600 போட்டுக்கோங்க. அப்போ உலோக கலவை தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இது நேர்மாறல், அதனால் என்ன பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். x = 600 × 100 எழுதுகிறோம். அப்போ x = 600 × 100/15 அடிக்கும்போது x = 4000 வந்து ஆன்சர் வருது. ஆன்சர் என்ன அப்படின்னா 4000. உலோக கலவை வந்து நம்ம 100% வச்சுக்கிறோம். அதில் எத்தனை பர்சன்டேஜ் தாமிரம் அப்படின்னா 15% தாமிரம்.
25% விலை உயர்வுக்கு பின் ஒரு உளுந்தம் பருப்பின் விலை வந்து ஒரு மூட்டை உளுந்தம் பருப்பின் விலை 1875 எனில் அதன் அசல் விலை என்ன? அசல் விலை வந்து 100% வச்சுக்கணும். விலை உயர்வு அப்படிங்கிறது 125%. இது ஈஸியாகவே போட்டலாம். 125%ங்கிறது 1875 அப்படின்னா 100% என்னன்னு கண்டுபிடிச்சா நமக்கு ஆன்சர் வந்துடும். 125%ங்கிறது என்ன? 1875. அப்போ 100% என்ன? எக்ஸ்ன்னு போட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் வந்துடும். 125 இன்ட்டு எக்ஸு 100 இன்ட்டு 1875 கொடுத்து கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு எக்ஸ் வேல்யூ வந்து 1500 கிடைக்குது. இல்லாட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 125%ங்கிறது என்ன? 1875. இது வந்து 25 அப்படிங்கிறது, ஏன்னா 25% தானே விலை உயர்வு. அப்போ 25 பிரிக்கும்போது எத்தனை இருக்கும்? 5 25% அதில் இருக்கும். அப்போ 5 பங்கு. அப்போ 5 பங்குங்கிறது 1875. அப்போ ஒரு பங்குங்கிறது 375. நமக்கு வந்து அசல் விலைனால நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம்? 100%ன்னு சொல்லியிருக்கோம். 25% 375னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். 4 × 25 தான் 100%. அப்போ 4ஆல் பெருக்கிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். 15%இன் 25% மதிப்பின் 15% என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இது அப்படியே எழுதி நம்ம வந்து இப்போ அடி கொடுத்துட்டோன்னா ஆன்சர் வந்துடும். 10,000இன் 25% மதிப்பின் 15%. 10,000 × 25/100 × 15/100 போட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா அது என்ன ஆன்சரோ அதான் ஆன்சர். 375. 6 1/4%ஐ சமமான பின்ன வடிவத்தில் எழுதுக. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கலப்பு பின்னத்தில் இருக்குது. இதை தகா பின்னமாக மாற்றுறோம். 6 நாள் 24/5 அந்த மாதிரி மாற்றிக்கிறோம். அடுத்து பர்சன்டேஜ் இருக்கிறதுனால 100 போடுறோம். அப்புறம் 100னா அதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும்? 1/100 மாறும். இது என்ன சொல்லியிருக்காங்க? பின்ன வடிவத்தில் தான் எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியே போட்டு கேன்சல் பண்ணிட்டோன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1/16. ஆன்சர் வந்து 1/16. ஒரு குடும்பம் உணவகம் ஒன்று சென்று ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை வரியாக 5% செலுத்தியது எனில் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியை கணக்கிடுக. சேவை வரி அப்படின்னா ஜிஎஸ்டி செலுத்துகிறாங்க. அதில் 2 வரிகள் வந்து ஆட் ஆகிருக்கும். எஸ்ஜிஎஸ்டி இருக்கும் ப்ளஸ் சிஜிஎஸ்டி. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் வாங்குவாங்க. அப்போ வந்து சேவை வரி எவ்வளோ செலுத்துகிறாங்க? 5% செலுத்துகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். 350க்கு 5% எவ்வளோ அப்படின்னா 17.5. அப்போ 17.5 அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? 5% வந்து ஜிஎஸ்டி செலுத்துகிறாங்க. அப்போ ஜிஎஸ்டி அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டியும் இருக்கும், சிஜிஎஸ்டி சென்ட்ரல் ஜிஎஸ்டியும் இருக்கும். இப்போ நமக்கு வந்து வெறும் ஸ்டேட் ஜிஎஸ்டி மட்டும் என்னென்னு கேட்குறாங்க. ரெண்டுமே எப்படி இருக்குன்னா 50-50 இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? ஜிஎஸ்டினா 17.5. நமக்கு மாநில சரக்கு சேவை வரியை மட்டும் கேட்குறாங்க. அப்படின்னா இதில் பாதி தான் வந்து என்னென்னா மாநில சரக்கு சேவை வரி. அப்போ இதில் வந்து பாதி 17.5ங்கிறது ரெண்டும் சேர்ந்தது. நமக்கு வந்து என்ன தேவை? எஸ்ஜிஎஸ்டி மட்டும்தான் தேவை. அதனால் அதை by 2 போட்டோன்னா 8.75 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை 5 ஆண்டுகளில் 5 லட்சத்திலிருந்து 8 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? 5லேருந்து 8 லட்சம். அப்போ எத்தனை லட்சம் வந்து அதிகரிக்க அப்படின்னா 3 லட்சம் வந்து அதிகரிக்க. நம்ம இந்த லட்சத்தெல்லாம் கூட எழுத தேவையில்ல. 5 லட்சத்துக்கு எத்தனை லட்சம் அதிகரிக்கிறாங்க? 3 லட்சம் வந்து அதிகரிக்க. அப்படின்னா 100க்கு 100ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். 60%. கேன்சல் பண்ணிட்டோன்னா 60%. அதிகரிப்பின் சதவீதம் 60. எக்ஸின் X% என்பது 25 எனில் எக்ஸ் என்பது என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸின் X%. எக்ஸ் இன்ட்டு x/100 = 25. இப்போ எக்ஸு என்ன ஆகும்? x² அந்த பக்கம் 100 கொண்டு போயிடுறோம். இது நம்ம வந்து பெருக்காமலே அப்படியே வச்சுருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா அடுத்து எக்ஸ் வேல்யூ தானே கண்டுபிடிக்கணும். அப்போ ரூட் எடுக்கணும். அப்போ x² = 25 × 100 எழுதிட்டோமா? அடுத்து x² இதை வந்து என்ன பண்ணுறோம்? விரிச்சு எழுதுகிறோம். 25 வந்து 5 × 5, 100 வந்து 10 × 10ன்னு எழுதிக்கிறோம். இப்போலேருந்து எக்ஸ் வேல்யூ தான் நமக்கு வேணும். இப்போ எக்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா 2 5க்கு ஒரு 5 வெளியே எடுத்துடுறோம், 2 10க்கு ஒரு 10 வெளியே எடுத்துடுறோம். அப்போ எக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா x = 50. எக்ஸின் X% என்பது 25 எனில் எக்ஸ் என்பது என்ன அப்படின்னா 50. ஆன்சர் வந்து 50. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% மற்றும் 20% எனில் இதற்கு நிகராக ஒரே சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க. தள்ளுபடிகள் அப்படின்னாவே என்ன பண்ணிடணும்னா அந்த 2 வேல்யூ கொடுத்துருக்காங்களா அதை வந்து மைனஸில் எழுதணும். இந்த மாதிரி எழுதணும். தொடர் தள்ளுபடி. அதனால் தொடர் தள்ளுபடிகள் அப்படிங்கிறதுனால -25 -20ன்னு எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன பண்ணணும்னா -25 × -20 பெருக்கணும். பெருக்குனா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா +500 அப்படின்னு கிடைக்கும். +500ன்னு கிடைக்கும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டு
ஸ்தானம் தள்ளி என்ன பண்ணிடணும், புள்ளி வைக்கணும். புள்ளி வச்சா நமக்கு என்ன கிடைக்கும், +5 கிடைக்கும். இந்த +5 என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே தள்ளுபடிக்கு எழுதி வச்சுருக்கோம்ல, -25 -20, அதுக்கு கீழே அப்படியே +5 போட்டுடணும். இப்போ இதை மூணையும் வந்து கூட்டி எழுதிடணும். 25 20 பெருக்கினா என்ன கூட்டினா என்ன வரும், 45 -45. -45லேருந்து +5 இது பண்ணோன்னா என்ன கிடைக்கும், -40ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, சமமான தள்ளுபடி சதவீதம் என்ன அப்படின்னா -40ன்னு கிடைக்குது. ஆன்சர் வந்து 40. தள்ளுபடிங்கிறதுனால நம்ம வந்து மைனஸ்ன்னு போட்டு எழுதுகிறோம். இது வந்து ஒரு ஷார்ட்கட்டு, இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25% 20% எனில் இதற்கு சமமான தள்ளுபடி சதவீதம் கேட்டால் இந்த மாதிரி செய்யலாம். தள்ளுபடிங்கிறதுனால -25 -20ன்னு எழுதிக்கிட்டோம். அடுத்த ரெண்டையுமே பெருக்கி எழுதுகிறோம். -25 × -20, அப்போ +500ன்னு கிடைக்கு. அந்த ரெண்டு ஜீரோக்கு நடுவில் என்ன பண்ணிடணும், ஒரு புள்ளி வச்சுட்டு அதை எண்ணை மட்டும் எடுத்துகிட்டு வரணும், +5. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் கூட்டி எழுதும்போது நமக்கு என்ன கிடைக்குது, -40. அப்போ ஆன்சர் வந்து 40% வந்து தள்ளுபடி. 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு 190.8. அதே எண்ணின் 125 மதிப்பு என்ன, 125% மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. அந்த 3 இலக்க எண் ஒன்றின் 30% மதிப்பு வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எண் என்னன்ட்டு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 30% அந்த எண் வந்து தெரியாது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். எக்ஸ் × 30/100 = 190.8ன்னு வச்சுக்கிறோம். அப்போ இதை கண்டுபிடிக்கும் போது நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா, எக்ஸ் வேல்யூ வந்து 636ன்னு கிடைக்கு. அந்த 3 இலக்க எண் இருக்குல்ல, அந்த 3 இலக்க எண் வந்து 636 நமக்கு கிடைக்குது. அந்த 3 இலக்க எண் வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கணும் அப்படின்னா 100%. அந்த அதே எண்ணினுடைய 125% வந்து என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 100% வந்து நம்மகிட்ட இருக்குது. அந்த எண் இருக்குல்ல, அந்த எண் வந்து 100%. இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம்ல, இப்போ 30% வந்து 190.8ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எண் தெரியலை, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்ணை வந்து கண்டுபிடிக்கிறோம். அந்த எண்ணை வந்து கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, 636ன்னு கிடைக்குது. இப்போ இந்த எண்ணோடைய 125% கேட்குறாங்க. அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற எண் வந்து 100%. 100%ங்கிறது 636. அப்படின்னா 125% என்னன்னு கண்டுபிடிச்சிட்டா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும். போட்டு என்ன பண்ணுறோம், 100x கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 100x = 125 × 636. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஆன்சர் வந்து 795. அடி கொடுத்தோன்னா 795 கிடைக்கும். ஆன்சர் வந்து 795. ஓர் எண்ணின் 60%லிருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்ன. ஓர் எண், அந்த எண் தெரியாது, அதனால் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். எக்ஸ் × 60/100, 60%, அதுலேருந்து 60ஐ கழிக்கிறோம், 60 கிடைக்குது. அதை வந்து அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வாக்கியமாக எழுதிக்கிறோம். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது ஒரு வாக்கியமாக எழுதி. ஓர் எண் தெரியல, அதனால் எக்ஸ் போட்டுக்கிறோம். 60%ங்கிறனா 60/100 போடுறோம். 60ஐ கழிக்கணும், -60ன்னு போடுறோம். = 60ன்னு போட்டுக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 60/100 வந்து அடி கொடுக்குறோம். அப்போ வந்து 3/5. அப்போ 3x/5 -60 = 60. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த 3x/5 60 இருக்கிறதுனால என்ன பண்ணுறோம், 5 வந்து பொதுவான பின்னமாக எடுத்துகிட்டு 3x - 300 வருது = 60ன்னு போட்டுருந்தோம். அடுத்து 3x = அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். அப்போ வந்து 300 ஆகிடுது. 6×5 30, 300ன்னு வந்துடுது. இப்போ கேன்சல் பண்ணி நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து எக்ஸ். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒரு எண்ணின் 60%லேருந்து 60ஐ கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னன்னு தான் கேட்குறாங்க. அந்த எண் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது ரொம்ப ஈஸி தான், ஆனால் கேர்ஃபுல்லாக செய்யணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூ வந்து பார்ட் 2ல் பார்க்கலாம்.